ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா வந்து நல்லா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பகவான் ஸ்ரீ ராதா மாதவா கி ஜெய், ஸ்ரீ ராதா கோபால் ஜி கி ஜெய், துளசி மகாராணி கி. ஓகே, ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஐயா உங்க பேர் வந்து கரிகாலன். ஹரிகாலன். உங்க பேரு விக்கி. விக்கி திவினேஷ். திவினேஷா? திவினேஷ். உங்க பேரு அன்பரசன். நீங்க போன வாட்டி வந்தீங்க கேட்டா, போன வாட்டி ஏன் வரல? போன வாட்டி வரல நீங்க. அன்பரசன். சிஸ்டர் உங்க பேரு? ஜானகி. அமுதா. அமுதா. உங்க பேரு? ஆர்டிஷா? கார்த்திகேசன். கார்த்திக். வணக்கம்மா, ஹரி கிருஷ்ணாமா. நம்ம வந்து இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், புதுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? சரி, நான் வந்து ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். இது என்ன? இது ஞாபகம் இருக்கா? ஹரிகரன், இது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எங்க போறீங்க? பேர் பகவத்கீதை சொன்னீங்களா? பகவத்கீதை. ஓகே, புரியுதா கார்த்தி? பகவத்கீதை. ஓகே, புரியுதா? ஓகே, பகவத்கீதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? போதா பகவத்கீதை யார் படிக்கிறது? யார் படிக்க வேண்டிய புஸ்தகம் இருக்கு? நம்ம படிக்க வேண்டிய புஸ்தகம் தான். அதாவது யார் படிக்க வந்தது? நம்ம ஒவ்வொரு இந்துக்களும் படிக்கிற கட்டாயமான புஸ்தகம். ஓகேவா? நம்ம இதோட நம்மளுடைய சமய நூல் இது. ஓகேவா? நம்மளுடைய மதத்தோடைய நூல். புரியுதா? நம்ம என்ன மதம்? அன்பு தமிழ் மதமா? தமிழுக்கு மதம் இருக்கா? இந்து மதம். ஸ்கூல்ல இந்து மதம் கேட்டா இல்லையா? ஓகேவா? அப்ப நம்ம வந்து முக்கியமா படிக்க வேண்டியது பகவத்கீதை. நம்ம யாரெல்லாம் படிக்கலாம், இந்த முஸ்லீம் கிறிஸ்தவம் யாரெல்லாம் படிக்கலாம். ஓகேவா? ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். யாரும் ஞாபகம் இருக்கா? போன வாட்டி என்ன டிஸ்கஸ் பண்ணனே? என்ன இது? சரி, நான் வந்து ஆத்மா வந்து நம்ம ஆத்மா என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அதுக்கு நம்ம தான் ஆத்மா. பரவாயில்லையா? கை தருவாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து ஆன்மீக விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே அமுதா, நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னது? நம்ம வந்து யாரு? ஓகேவா? நம்ம யாரு? நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? காலம் மடக்குங்க. சமங்கள் பண்ணுங்க. கரெக்டா உட்காந்துடும். அப்பதான் மேல பரிசு இருக்கு. பரிசு வேணும் வேணாவா? நல்ல உட்காந்து சமத்தா உட்காரணும். ஓகேவா? அமைதியா உட்காரணும். அப்ப நம்ம வந்து யாரு பாட்டி? நம்ம உடம்புக்குள்ள வந்து என்ன இருக்கு? ஆத்மா. ஆத்மா. அப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து பூதம், பேய், ஆவி, இந்த மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆத்மா என்றது வந்து பல பேர் சொன்னாலும் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா தான். ஓகேவா? அதுமாதான். அது வந்து எந்த யார் வந்து இந்த ஆசைகள் நிறைவேறாம இந்த மேல இறந்து போறாங்களோ இவங்க வந்து ஆவி, பேய் என்ன சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே என்னன்னா ஆத்மா தான். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வரோம். சத்தம் போட்டீங்கன்னா பரிசு இல்ல. சத்தம் போட்டா சொல்லுங்க, பரிசு இல்ல. முக்கியமா நம்மளுக்கு வந்து எத்தனை உடம்பு இருக்கு? ஒரு உடம்பு இருக்கு. கரெக்டா? ஒரு உடம்பு பார்க்க உண்மையிலே ஆமாதான். நம்மளுக்கு ஒரு உடம்பு தான் இருக்கு. ஒரு உடம்பு இருக்கு. நம்மளுக்கு எத்தனை முக்கியம் பாத்தீங்கன்னா நம்ம 2 உடம்பு இருக்கு. பாட்டிமா, 2 உடம்பு இருக்கு. ஓகே, ஒரு உடம்பு வந்து நான் வெளியே பார்க்கக்கூடிய உடம்பு. இது வந்து என்னன்னா ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி சொல்லுங்க இங்கிலீஷ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கா? இது வந்து இது இருக்க உடம்பு. உண்மையாலியா? இது என்ன உடம்பு? ஸ்தூல சரீரம். இல்லன்னா இங்கிலீஷ்ல கிராஸ் பாடி, வெளியில பாக்குற உடம்பு. இப்ப இதுல வந்து ஒரு புண்ணு வருதோ, இல்ல வந்து நம்மளுக்கு கை விட்டுப்படுதோ, இல்ல அடிப்படுச்சு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இது முதல் பாடி. 2வது பாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு உருவம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு. அது வந்து சூட்சும பாடி. சூட்சுமம்னா வந்து என்னன்னா சூட்சும சரீரம், இல்லைன்னா செட்டில் பாடி சொல்லுவாங்க. மறைஞ்சிருக்கக்கூடிய நம்ம மாதிரி இன்னொரு உடம்பு. புரியுதா? இது 2வது உடம்பு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு மாத்திரை இருக்கு. ஓகேவா? ஒரு மாத்திரை தெரியுமா? மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரையை வந்து டப்பாக்குள்ள போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த டப்பா வந்து ஒரு கோத்தாக்குள்ள இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த கோத்தா, அந்த டப்பா, அந்த மாத்திரை. புரியுதா? அப்ப அதே போலதான் வெளியே இருக்கிற கோத்தா நம்ம இந்த வெளியே இருக்கிற உடம்பு மாதிரி.
அந்த கோத்தாக்குள்ள டப்பா இருக்குல்ல, அந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு. எலும்பு கூட இல்ல, நம்ம உடம்பு மாதிரி இன்னொரு உடம்பு இருக்கு. அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்ப நம்ம இறந்து போயிட்டோம்னா, நான் சும்மா சொல்லிடுறேன், அந்த வெளியே இருக்க உடம்பு, உள்ள இருக்க உடம்பு, அந்த வெளியே இருக்க கோத்தா, உள்ளுக்குள்ள டப்பாக்குள்ள என்ன இருக்கு, மாத்திரை இருக்கு. அதே போலதான் இந்த உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குல்ல, அதுக்குள்ளதான் ஆத்மா இருக்கு. 3 புரியுதா வைக்கி? ஓகேவா? நம்ம வெளியே இருக்கிற உடம்பு, உள்ள இருக்க ஒரு உடம்பு, அதுக்குள்ளதான் என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, ஆத்மா இருக்கு. அதே போலதான் இப்ப நம்ம அடிப்பட்டோம் இறந்து போயிட்டோமோ, இல்ல எப்படியோ இறந்து போயிட்டோமோ, இல்ல சீக்கு வந்து இறந்து போயிட்டோம்னா, இந்த வெளியே இருக்கிற உடம்பு மட்டும்தான் எரிக்கிறாங்க, இல்ல புதைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள சூட்சும உடம்பு இருக்குல்ல, நம்ம மேல உள்ள இருக்குல்ல, அந்த உடம்பும் ஆத்மாவும் வேற ஒரு உடம்புக்கு போயிடும். புரிதா கரிகாலன் உங்களுக்கு? இதுதான் வந்து நம்ம வேற உடம்புக்கு நம்ம போவோம். இப்ப உதாரணத்துக்கு கோத்தா, டப்பா, மாத்திரை கரெக்டா? இப்ப கோத்த வீணா போச்சு, அமுதா கோத்த வீணா போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டப்பாவும் மாத்தி தூக்கி வேற கோத்தக்குள்ள போட்டுருவோம். உண்மையா இல்லையா? அதே போலதான் இந்த உடம்பு இறந்து போயிட்டோம்னா பாட்டி, இந்த உடம்பு இறந்து போய் எரிச்சிருவாங்க, இல்ல புதைச்சிருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சூட்சும சரி இருக்குல்ல, உள்ளுக்குள்ள உடம்பு இருக்கு, அதுவும் ஆத்மா வேற ஒரு உடம்புக்கு போயிடும். அது வேற உடம்புக்கு போகாம அப்படியே தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் பேய் இல்ல ஆவி நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம மேல உடம்பு சரீரம் கிடைக்கும், பாடி கிடைக்கல. புரியுதா? அதனால வந்து பேய் இருக்கா இல்லையா, இல்ல ஆவி இருக்கா இல்லையானா இருக்கு. ஆனா அது யாரு, நம்ம மாரி மனசன், நம்ம மாரி மனசன். நம்ம எப்படி வந்து இங்க வந்து பாவம் புண்ணியம் செய்யணுமோ, அதே போல நம்ம மாரி பாவம் புண்ணியம் செஞ்ச ஒரு ஆத்மா. ஆனால் அதிகமான பாவம் செஞ்சனால அதுக்கு நம்ம மாரி ஒரு உடம்பு கிடைக்கல. ஏன் உடம்பு கிடைக்காம இருக்கு? ஏன் அதுங்களுக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க கடவுள்? ஏன் விக்கி? இருப்பதே இவங்க பேசிட்டு மாட்டேன். சொல்லுங்க விக்கி. எதனால உடம்பு கிடைக்காம இந்த மாதிரி விட்டுருக்காங்க? வெறும் உள்ளுக்கு சூட்சும சரீரமோ ஆத்மா மட்டும் நீ தெரிஞ்சு கடை ஏன் சொல்லியிருக்காங்க? ஏங்க bro, பேசலாம் bro. பேசலாம். ஏன் பாவத்துக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்திருக்காங்க? ஏன் உடம்பு கொடுக்காம ஒரு ஆவியா மட்டும் தெரிஞ்சிருக்கியா? என்ன அதனால என்ன தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது? நிறைய பாவம் தான் bro. அதனால அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது அவங்களுக்கு? அமுதா அப்படியே ஆவி சுத்தினா அவங்களுக்கு என்ன தண்டனை அதுல பாட்டிமா? ஆள் கிடைக்கலையா? அமுதா உங்களுக்கு தெரியலையா? ஆவி கிடைக்க, அதாவது இந்த உடம்பு கிடைச்சா மட்டும்தான் நீங்க வந்து சாப்பிட முடியும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசை பாசை தீர்த்துக்க முடியும். இப்ப இந்த உடம்பு கூட கிடைக்கலன்னா, இப்ப உங்க உடம்பு கிடைக்கலன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் எடுத்து வைக்கிறேன், லட்டு வைக்க சாப்பிட முடியுமா? உடம்பு இல்ல, உடம்பு இல்ல, ஆவியை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இந்த மணியை தூக்க முடியாது, இந்த கிளாஸை தூக்க முடியாது, உங்களால வெளிச்சத்தை பார்க்க முடியாது. நீங்க இருட்டுல மட்டும்தான் நீங்க இருக்க முடியும். புரியுதா? அதுதான் வந்து அவங்களோட மிகப்பெரிய தண்டனை. அவங்க பசி பட்டினி தாக்க முடியாத கூட சாப்பிட முடியாது. அதனால என்ன ஆவாங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்கன்னா, இந்த இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த காரியம் செய்யறோம்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷம் ஒரு வாட்டி செய்யறோம்ல, நம்ம பெற்றவங்க நமக்கு பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம அவங்க இறந்தவங்களுக்கு வந்து அந்த சரியான அந்த கடமைகளை செஞ்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து கோயில்ல போயிட்டோம், எங்கேயாச்சும் போயிட்டோம், பக்தரை கூப்பிட்டோம், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நாம இப்ப இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இறப்பு அன்னைக்கோ இல்ல இறந்துக்கு அந்த திதி வருதுல, அந்த டைம்ல அவங்களோட போட்டோல வச்சு இதெல்லாம் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி பக்தரை கூட நாம சங்கீதம் பகவான் நாமத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாமத்தை படிச்சா வந்த பக்தர்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கோடி புண்ணியம். நீங்க காசியில போயிட்டு இது பண்றதோட பகவான் நாமத்தை சொல்லி வந்த பக்தர்கள் பிரசாதம் கொடுக்குறீங்களா, ரொம்ப 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 மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் உங்களுக்கு. அது என்ன ஆகுனா, அவங்க வந்து பேத பூத உடல அலையிறாங்களா, அந்த பூதமா இருக்கிறாங்களா, இல்ல பேய்களா இருக்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடம்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் இறப்பு என்றது நடக்குதுன்னு சொல்லி பகவத்கீதை தெளிவா சொல்லப்படுது. நம்ம புதுசா ஒண்ணு நடக்குதோ இல்ல என்ன நடக்குதோ தெரியாது, அதெல்லாம் புதுசு கிடையாது. ஆல்ரெடி சயின்ஸ் சொல்லியிருக்காங்க இதுல. ஓகேவா? இப்ப நம்ம வந்து இப்ப அடுத்த உடம்பு வந்து இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபிரிவு இருக்கா இல்லையா? மறுபிரிவுன்றது இருக்கு. ஓகேவா? நிறைய பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. இருக்கு நம்ம சும்மா வந்து நம்ம மனக்கருத்து சொல்லக்கூடாது. பகவத்கீதையில புராணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது படியே நம்ம தெரிஞ்சோம். ஏற்கனவே ஞாபகம் இருக்கா, நான் சொன்னேன், ஒரு ராஜா ஞாபகம் இருக்கா, அவர் காட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாரு. கிடைச்ச ஒரு மானோட
அவருக்கு வந்து கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது, ஞாபகம் கவிக்கு. அப்ப அவர் வந்து மான் குட்டியே நினைச்சிருக்கிறாரு. அப்புறம் இறந்து போவோம் மான நினைச்சு இறந்து போனாரு. அவர் என்ன பிறந்தாரு? மானா பிறந்தாரு. பிறகு வந்து அவர் மானா பிறந்த உடனே அவர் என்ன பண்றாரு? ஐயோ, நான் இவ்வளவு விஷயத்த விட்டுட்டு வந்துட்டேன், புரியுதா? இவ்வளவு விஷயம் விட்டுட்டு வந்துட்டேன், கடவுள் அடையணும் வந்துட்டேன். ஆனா மான நினைச்சனால கடைசி என்ன ஆனாரு? அமுதா மானா ஆயிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு? ஆனா மானா பிறந்து கூட அவருக்கு கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணிப்பாரு? அவருக்கு அந்த ஞாபக சக்தி கொடுத்துருப்பாரு, புரியுதா? அந்த ஞாபக சக்தினால அவர் என்ன பண்ணுவாரு? அடுத்த பிரிவில நான் இந்த தப்ப திருப்பி செய்யக்கூடாது சொல்லிட்டு மனுஷன் திருப்பி பொறுப்பாரு. பிறந்தோன்னா அதுக்கப்புறம் அவர் எதுவுமே நினைக்க மாட்டார், பகவானை மட்டும் நினைப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த 3ஆவது பிரிவு முடிஞ்ச பிறகு பகவான் இடத்துக்கு போய் சேர்ந்துருவாரு, பகவான் லோகத்துக்கு போய் சேர்ந்துருவாரு. இப்ப நம்ம வந்து இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறோம், ஓகேவா? நம்ம வந்து ஏன் வந்து சாஸ்திரங்கள் வந்து ஏன் இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து வெளியாகணும், கடவுளோட உலகத்துக்கு போகணும், பகவான லோகத்துக்கு போகணும், இந்த உலகம் வந்து ரொம்ப வந்து துன்பத்துக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஏன் வந்து சொல்றாங்க? ஏன் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் சொல்லுங்க முடியுமா? இந்த உலகம் எப்படிப்பட்டது விக்கி? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியலையா? கைகளாங்க உங்களுக்கு? கலியுகம். கலியுகம் வேற, கலியுகம் இது கலியுகம். இந்த உலகத்துல வந்து இந்த உலகம் என்ன மாதிரி உலகம் அமுதா? இந்த உலகம் பகவான் சொல்ற பதில் சொல்றாரு, துக்க ஆலயம். எல்லாம் சொல்லுங்க, துக்க ஆலயம் அசாஸ்வதம். ஓகே, துக்கம்னா என்ன அர்த்தம்? துக்கம். தமிழ் சொல்ல சொல்ல நீங்க தமிழ் துக்கம் என்னது? செத்து போய் துக்கமா? துக்கம்னா வந்து கஷ்டம், சோகம், கவலை, ஓகேவா? கேமரா உள்ள வரப்போறியா? அப்ப துக்கம்னா வந்து என்னன்னா கவலை. இந்த உலகம் வந்து பதம் விப்பதாம், ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு வந்து துக்கத்தை கொடுத்துதான் இருக்கும். காலையில ஏஞ்சில இருந்து நைட்டு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. போன்ல பிரச்சனை வரும், வீட்டுல பிரச்சனை வரும், மனைவி பிரச்சனை கொடுப்பாங்க, கணவர் பிரச்சனை கொடுப்பாரு, அம்மா பிரச்சனை கொடுக்கும், அப்பா பிரச்சனை கொடுக்கும், ஸ்கூல்ல பிரச்சனை கொடுப்பாங்க, வீட்டுல பிரச்சனை கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை கொடுப்பான், கூட்டாளி பிரச்சனை கொடுப்பான். உண்மையா இல்லையா? எல்லா வகையிலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கா இல்லையா அன்பு? பிரச்சனைக்காக கரிகாலன். அதனாலதான் இந்த உலகம் வந்து படைச்ச பகவானே கடவுள் சொல்றாரு, இது துக்காலயம், இது சுக்காலயம். சுகம்னு என்ன? சுகம்னா என்னது? சுகமா இருக்கா இன்பமா இருக்குது. இது வந்து சுகமாலயம் இல்ல, இது துக்காலயம். ஓகே, துன்பகரமானது. அடுத்த அசாஸ்வதம். அசாஸ்வதம் என்னது? டெம்பரவரி. இது தற்காலிகமான உலகம், இது ஒரு நாள் அழியக்கூடிய உலகம். நம்மளும் அழிஞ்சிரும் ஒரு நாள். நம்ம இறக்க போறோம். நம்ம இறக்கமா இருக்க மாட்டோமா? நம்ம 100, 150 வருஷம், 1000 வருஷம் உயிரோடு இருப்போம். நம்மளுக்கும் ஒரு நாள் அழிவு இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி எதை நோக்கி கடந்து வரோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் இறப்பு நோக்கி போயிருக்கோம். அப்ப இறப்பு வந்து இதான் இறப்பு, ஓகேவா? நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம்? நம்ம இறப்பு நோக்கியே போயிருக்கோம். காலை விடியுது, சாயந்தரம் ஆகுது, நைட் ஆகுது, காலை விடியுது, நைட் ஆகுது. இப்பதான் நம்ம வந்து தர்ஷனுக்கு பேர் என்ன? தர்வீன் என்ன வயசு? தர்வீன் ராஜ் என்ன வயசு? 6 வயசு. இப்ப அடுத்த வருஷம் பார்த்தோம்னா 7 வயசு ஆயிரும். டக்குனு வளர்ந்துருவான் பையன். உண்மையில அம்புதான். நம்ம இது 3ஆவது மட்டும் 4ஆவது மட்டும் பார்க்கிறோம், நம்ம கிளாஸ்ல வரோம். அப்ப காலங்கள் ஓடிட்டே இருக்கு. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இறப்பு நோக்கி போறோம். அப்ப நம்மளுக்கு எது நிச்சயமோ இல்லையோ, இறப்பு வந்து நிச்சயமானது. அப்ப நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது? என்ன அமுதா? பகல் சொல்லுது, நம்ம வந்து வெறும் 4 விஷயத்த மட்டும் தான் செய்யறோமா? சாப்பிடுறோம், சொல்லு, சாப்பிடுறோம், தூங்குறோம், அப்புறம் வந்து ஃபேமிலி லைஃப், பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், அப்புறம் வந்து நம்மளை பாத்துக்கிறோம், நம்ம பாதுகாத்துக்கிறோம். இதுதான் மட்டும் தான் நம்ம 4 செய்யறோம். சாப்பிடுறது நம்ம சாப்பிடும்ல, மிருகமும் சாப்பிடாதா? இப்ப நம்ம எப்படி சாப்பிடுவோம்? கையில தான் சாப்பிடுவோம். நம்ம எதுல போட்டு சாப்பிடுவோம்? மங்கள போட்டு சாப்பிடுவோம். பூனை நாய் எப்படி சாப்பிடுவோம்? அப்படி வெளியில் தாக்கி சாப்பிடுவோம், ஓகேவா? ஆனா ரெண்டுமே சாப்பிடுறதுதான். சாப்பிட தூங்குறோம். நம்ம நாய் எதுல தூங்கும்? ரோட்டோரத்துல தூங்கும், மரத்துக்கு தூங்கும். நம்ம வீட்டுல குண்டுக்குள்ள தூங்கும். மத்த நம்ம எப்படி தூங்குவோம்? மெத்தில தூங்குவோம், ஏக்கோலம் போட்டு தூங்குவோம், ஃபேன் போட்டுக்குவோம். எப்படி தூங்குவோம்? நீ எப்படி தூங்குவ? ஃபேன் போடாம தூங்குவியா? கூஷனத்தோட தூங்க. கூஷனத்தோட நம்ம தூங்குறோம், சாப்பிட தூங்குவோம். இனவர்த்தி பண்றது. பேபி பிள்ளைங்களை பத்துக்குது. நாய்க்குட்டியும் பிள்ளைங்களை பத்துக்கும், பூனை பிள்ளை பத்துக்கும். பட் நம்மளும் பிள்ளைங்களை பத்துக்கிறோம், ஓகேவா? ரெண்டுமே சேமான ஆக்டிவிட்டி தானே, ரெண்டுமே சேம் தானே. ஓகே, அவர் பாதுகாத்துக்குது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. நாயை வந்து நீ இது பண்ண அது என்ன பண்ணும்? உருவம் எப்படி வரும்? உருவம் வருமாதா?
நாய் கடிக்க வரும், அதே பூனை கடிக்க வரும். சாதாரண எறும்பு கூட கடிக்க வருமா அமுதா? கடிக்குமா? நீ எறும்ப தொட்ட, என்னை தொட்ட நான் உன்னை கடிச்சுன்னு சொல்லுவோம். எறும்பு கடிச்சு எப்படி இருக்கும்? சிறுன்னு ஏறும். அதே போல நம்மளும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? சிசிடிவி கேமரா போடுறோம், இப்ப இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம், அப்புறம் வந்து சில பேர் வந்து செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க வீட்டுல, அப்புறம் இந்த மாதிரி பல ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிறோம். ஓகேவா? பல ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிறோம், உண்மையா இல்லையா? இப்ப நம்மளும் 4 விஷயம் செய்யறோம், மிருகமும் 4 விஷயம் செய்யுது. இப்ப நம்மளுக்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் ஆகுதா? நம்மளும் சாப்பிடுறோம், தூங்குறோம், பிள்ளை பெற்றுக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், அதுவும் சாப்பிடுறது. ஆனா எல்லாமே சேம் ஆக்டிவிட்டி தானே. அப்ப நம்மளுக்கும் அது, அப்ப நம்ம அந்த மிருகம் செய்யக்கூடிய 4 விஷயமே செய்யறதுக்கு நம்ம வந்து கவிக்கு மிருகமும் 4 விஷயம் செய்யுது, நம்மளும் 4 விஷயம் செய்யறோம். நம்மளுக்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? எதுக்காக நம்மளுக்கு மனசை உடம்பு கொடுத்துருக்காங்க? உண்மையா இல்லையா? என்ன சொல்ற? புரியுதா கலிகள் உங்களுக்கு? அதுவும் 4 விஷயம் செய்யுது, நம்மளும் 4 விஷயம் செய்யறோம். அப்ப நம்மளும் வெறும் 4 விஷயம் செய்யறதா இருந்தா நம்மளும் பேசாம பூனை நாயை பிறந்துக்கலாம் ஆகுதா? உண்மையா இல்லையா? ஏன் என்னாச்சு? அமைதியா பண்ணோம். இப்படி வாங்க, இங்க வாங்க, இன்னைக்கு வாங்க. எங்க போக கூடாது. இப்ப நம்மளும் 4 விஷயம் செய்யறோம்னா மிருகம் 4 விஷயம், நம்ம பேசாம நாயை பூனை வந்துக்கலாமா? உண்மையா இல்லையா? ஆனா நம்ம மனசுனா எதுக்கு படிச்சிருக்காங்க? என்ன காரணம்? அதுல அவையா சொல்றாங்க, அரிது மானினா மனுஷன் அப்பளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு மனச பிரிவு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படிப்பட்ட உயர்ந்த பிரிவோட நோக்கம் என்னது? மனச பிரிவுலாம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். பூனை கிட்ட போய் சொல்ல முடியுமா? நாய் கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீ கிருஷ்ணனை கும்பிடு, நீ ஹரிகிருஷ்ண மந்திரப்படி, நீ சிவபெருமான் கும்பிடு, முருகர் யாரு தெரியுமா, அம்பா யாரு தெரியுமா சொன்னா புரியுமா? பூனைக்கு புரியாது. ஆனா நம்ம வந்து மனிதர்களுக்கு வந்து இப்ப சொன்னா புரியும். அனுமான் யாரு தெரியுமா? அனுமான் தெரியுது. கிருஷ்ணன் யாரு தெரியுதா? தெரியுது. முருகர் யாரு தெரியுதா? தெரியுது. அப்ப நம்மளுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மளுக்கு கேள்வி கேட்டு ஞானத்தை வளர்த்தக்கூடிய பக்குவம் இருக்கு விதவைக்கு. ஆனா பூனைக்கும் நாய்க்கும் அது கிடையாது. இப்ப மனசு வாழ்க்கை குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா, வெறும் இந்த நாய் பூனை பண்றத 4 விஷயம் மட்டும் நம்மளும் பண்ணிட்டு செத்து போறது கிடையாது. புரியுதாமதா? நம்ம வந்து அந்த நாய் பூனை பண்ணக்கூடிய விஷயத்துக்கு இந்த மிருகங்களோட அப்பாற்பட்டு அதோட வேற முக்கியமான விஷயம் செய்யறதுக்காக நம்ம வந்திருக்கோம். உண்மையா இல்லையா? அந்த முக்கிய விஷயம் என்னது? நான் யார், கடவுள் யார், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், இந்த 3 விஷயம் புரிஞ்சதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இந்த 3 விஷயம் நாய்க்கு பூனைக்கும் புரியாது. நான் யாருன்னு தெரியாது. நீ போய் கண்ணாடி எடுத்து வச்சு நான் பூனை கிட்ட வச்சு என்ன பண்ணுவாது? குறைக்கும். உண்மையா இல்லையா? உடச்சு போட்டுரும். ஆனா கண்ணாடி உனக்கு வச்சு தெரியும், நான் வந்து தர்பீனு, நான் வந்து அன்பு, நான் வந்து அமுதா, நான் கரிகாலன், நம்மளுக்கு கண்ணன் நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம மனசு வளர்க்க குறிக்கோள் என்னது அமுதா? என்னது நம்ம மனசு குறிக்கோளே? மனசு குறிக்கோள் என்னது? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. தெரியுதா அமுதா? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பிறகு வந்து நம்ம யாரு, நம்ம முதல்ல சொன்னேன், நம்ம யாரு? நம்ம இந்த உடம்பு இல்ல, நம்ம ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவோட வேலை என்னது? கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. புரியுதா இல்லையா? கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுள் வந்து தந்தை, பிதாகம் அசை ஜெகத்து. கடவுள் வந்து தந்தை. அப்ப அப்பா யாருன்னு பிள்ளைகிட்ட யாரு சொல்லுவா? வெரி குட். அப்பா யாருன்னு சொல்லி அப்பாவை பிள்ளைக்கு யாரு அறிமுகப்படுத்தி வைப்பா? அம்மா சொல்லுவாங்க. அப்பாவுக்கு வந்து இருக்காருப்போ அப்பா செஞ்சுக்காரு. அப்ப கடவுள் வந்து அப்பானா அம்மா வந்து யாரு? அம்மா யாரு கிடைக்கல. பிதா வந்து பகவான். ஓகே, அவர் சொல்ற பிதாக பாசி ஜெகத்தோ, நான் தான் கடவுள், நான் தான் வந்து தந்தை, எல்லாத்துக்கும் தந்தை சொல்றாரு. அப்ப அம்மா யாரு விக்கி? இப்ப கடவுள் யாருன்னு சொல்லி யாரும் சொல்லி கொடுப்பா? இப்ப அப்பா யாருன்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்களே, அப்படிதானே? கடவுள் யாரு, பகவான் யாரு, இந்த பிரபஞ்சம் என்னது, இதெல்லாம் யாருன்னு சொல்லி அப்ப அம்மா சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அம்மா யாரு? அம்மா மார்ஷா. அம்மா வந்து யாருன்னா சாஸ்திரம் தான் அம்மா. அப்ப சாஸ்திரம் பகவத்கீதை தான் முக்கியமான, நிறைய நம்மளுக்கு இருக்கு. புரியுதா? அது முக்கியமானது பகவத்கீதை. நீங்க பகவத்கீதை படிக்கல, நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கலனா இந்த காலகட்டத்தில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், டக்குன்னு வந்து என்னென்னமோ சொல்லி நம்மளை வந்து திசை திருப்பிடுவாங்க. புரியுதா விக்கி? என்ன சொல்றவங்க புரிய நினைக்கிறேன். வேற எங்க கொண்டு போயிடும். உண்மையிலேயா அமுதா? அதனால நம்ம விஷயம் புரிஞ்சுக்கணும். புரியுதா கிடைக்கிறேன். இப்ப ஸ்கூல்ல கூட நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும், மத்தவங்க போய் சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து போய் அறிவித்தலன்னா, இந்து இதுல இருந்து என்னையா இருக்கு,
நீங்க எல்லாம் வந்து வெட்டருவா, வீச்சருவா, அப்புறம் வந்து மிருகங்களை வச்சுதான் சாமி கும்பிடுறீங்க. இதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படியே வேலை கேட்டாங்கன்னா நம்மளுக்கு விட தெரியல. நம்ம எங்க போய் என்ன பண்ண போறோம்? நம்ம கோவப்பட்டு எந்த அனுசரம் இல்லை விக்கி, உண்மையில விக்கி. நம்மளுக்கு விட தெரியணும். அதனாலதான் சாசனம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும். இங்க வரும்போதே இந்த பிரபஞ்சம் எடுக்க எப்படி படைக்கப்பட்டிருக்கு, நான் யாரு, கடவுள் யாரு, இப்ப இறந்த பிறகு வாழ்க்கை இருக்கா இல்லையா, அடுத்த பிரிவு இருக்கா இல்லையா, அடுத்த பிரிவு எப்படி போறது, நிறைய இருக்கு. நான் சிவபெருமான் பத்தி எல்லாம் சிவராத்திரில வரும்போதே நம்ம சிவபெருமான் பத்தி எல்லாம் பேசுவோம். நம்ம ஒண்ணு ஒரு கதையில பேசுவோம். முதல்ல நான் என்ன பண்ண அடித்த நம்ம பேசிக்கமா புரியணும். நம்ம எடுத்து நான் பெருசு பேசினா புரியல என்ன ஆகுது, உண்மையில அன்பே. அப்ப நம்ம வந்து அதுல முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம அன்னாடிக்கும் மந்திரங்கள் படிக்கணும். நம்மளுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு, உண்மையா? நீங்க வீட்டுல ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லுங்க. ஏதாச்சும் மந்திரம் சொல்லுங்க. நீங்க என்ன மந்திரம் படிப்பீங்க? அமுதா ஏதாச்சும் மந்திரம் படிப்பீங்களா? வீட்டுல மந்திரம் படிக்க மாட்டீங்களா? அன்பு நீ ஏதாச்சும் மந்திரம் இப்ப ஹரிகிருஷ்ணன் சொல்லல, என்ன மந்திரம் படிப்பேன்? ஓம் திரியம்பகம் கஜாமகி திரம்பகம் மந்திரம். வெரி குட். ஓம் திரியம்பகம் கஜாமகே உவந்தி புஷ்டிபர்த்தனம் ஊர்வா கவிபந்தனா முற்றோ முர்ஷிக்கு மாமிருத. கரெக்டா இல்லையா? எஸ். வேற என்ன மந்திரம் படிப்பீங்க? ஓகே. பல மந்திரங்களுக்கு, ஓகேவா? பல மந்திரங்களுக்கு. மந்திரம்னா என்ன அர்த்தம்? மந்திரம்னா என்ன அர்த்தம்? மண் என்னது? மண்ணா மனசு. மனசை வந்து ஒருநிலைப்படுத்துதான் மந்திரம். மந்திரங்கள் வந்து ஆச்சாரியர்கள், முனிவர்கள் பல நம்ம இந்து தர்மத்தில் நிறைய மந்திரம் கொடுத்துருக்காங்க. நம்ம மனசை அடக்கிறதுக்கு, புத்தியை கொண்டு பண்றதுக்கு, எது தப்பு யாச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு இது பண்றதுக்கு, இந்த பல மந்திரங்கள் இருக்கு. ஆனா இந்த மந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான தலையாய மகா மந்திரம் வந்து எதுனா ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். இது யாருன்னா இத பகவான் சொல்லியிருக்கிறாரு, சிவபெருமானும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துருக்கிறாங்க. ஏன்னா இது ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் எல்லாரும் படிக்கலாம். இதுக்கு நீங்க 20 கொடுங்க, 10 கொடுங்கன்னா அப்ப யாருன்னு காசு கேட்கல. இது யாரு வேணா படிக்கலாம். இது ஃப்ரீ உண்மையில அன்பே. அதனாலதான் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப ஈஸி வரிகளன். அன்னாடிக்கும் நீங்க வீட்டுல சிவபெருமான் வச்சுக்கலாம், நீங்க முருகன் வச்சுக்கலாம், இது பண்ணலாம். நீங்க யாரு வீட்டுல இருக்காங்களோ கிருஷ்ணா போட்டோ கொஞ்சம் வச்சுக்கீங்க. எல்லாருமே உட்காந்து படிங்க. நீங்க அன்னாடிக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க. நான் இன்னைக்கு எடுத்து ஒரு மறந்துட்டேன். நான் அடுத்த வாட்டி இந்த மாசம் கடைசியா ஒரு ப்ரோக்ராம் போகுது. என்ன பண்றேன், நான் ஜவமா எடுத்து வரேன். நீங்க ஒண்ணு வாங்கிக்கிங்க. அதுல 108 மணி இருக்கும். அன்னாடிக்கு உட்காந்து ஒரே ஒரு மாலை, புரிதான்பே. கால் பண்ணுங்க. கடவுள் பகவான் இருக்கும்போது கால் பண்ணி நீட்டக்கூடாது. 108 மாலை அன்னாடிக்கும் ஒரு மாலை பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதா. அடுத்து வராம வந்துடாதீங்க. ஓகே, கண்டிப்பா வாங்க. நான் ஒரு மாலை கொடுக்குறேன். அன்னாடிக்கு நீங்க வந்து ஒரு மாலை நீங்க பண்ணுங்க. இப்ப அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை, நம்மளுக்கு என்ன நடக்குது, அதை பத்தி சிம்பிள் தெரிஞ்சுக்கோ நம்ம. ஓகேவா? இப்ப பகவான் நாமத்தை சொல்றதுனால நம்மளுடைய எல்லா வகையான பாவம் போயிடும். பகவான் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு. அது உதாரணம் மகாபாரதத்துல. மகாபாரத கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாபாரத கேள்விப்பட்டிருக்கியா? அதுல 2 டீம் இருப்பாங்க. தெரியுமா முதா? தெரியாதா? மகாபாரத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாயணம், மகாபாரதம். ஓகேவா? நம்ம மகாபாரதத்துல ஒண்ணு கௌரவர்கள், ஒண்ணு பாண்டவர்கள். 5 பேர். தெரியுமா அன்பு? தெரியாத அன்பு? என்ன அன்பு தமிழ் ஸ்கூல் படிக்கிறதே தெரியல சொல்ற நீ? தமிழ் ஸ்கூல் சொல்லி கொடுக்காங்க இல்லையா? ஒரு நாள் ஸ்கூலுக்கு வருவோம், நம்ம பேசுவோம். ஒரு சைடு பாண்டவர்கள் 5 பேர். அதுல 5 பேர் யாரு? யுதிஷ்டிரர், அப்புறம் பீமன் பெருசா இருப்பாரு, அப்புறம் அர்ஜுனன், அப்புறம் நகுலன், சகாதேவன். இவங்க 5 பேர். ஓகேவா? இன்னொரு சைடு வந்து 100 பேர். அது வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள். இந்த 100 பேர் அண்ணன் தம்பி. இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஆனா வந்து இவர் வந்து அண்ணனுக்கு பிறந்தவங்க எல்லாம் கௌரவர்கள், தம்பிக்கு பிறந்தவங்க பாண்டவர்கள். இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த 100 பேருக்கு தலைவன் வந்து யாருன்னா துரியோதனன். அவன் தான் மெயின் வில்லன், துரியோதனன். அப்ப இந்த பஞ்ச பாண்டவ 5 பேர் இருக்கிறாங்களே, புரியுதா? எத்தனை பேரு? 5 பேர். இந்த பஞ்ச பாண்டவ 5 பேர். பஞ்ச பாண்டவ 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து யாரு? ஒரே ஒருத்தவங்க தான். அவங்க பேர் யாரு? திரௌபதி. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாஞ்சாலி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க. ஓகேவா? ஒரு 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 இது கட்டி ஓப்பனிங் செரமனி செய்யறாங்க. அப்ப அந்த வீடு வந்து யாரு வந்து கட்டுறாங்கன்னா
இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு ஆள் வந்து கட்டி கொடுக்குறாரு. யாருன்னா அவர் பேர் தான் மாயதேவன். மாயதேவன் அவர் பேர் சம்திங். அவர் என்ன பண்ணுவாருன்னா வீடை வந்து எப்படி கட்டியிருப்பாருன்னா, இந்த இடத்துல குளம் இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அங்க தண்ணி இருக்காது. ஒன்னு இடத்துல தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா காலத்துல தொப்பக்கடி உள்ள விழுந்துருங்க, தண்ணி இருக்கும். அந்த மாதிரி நிறைய மாயங்களை வச்சு கட்டியிருப்பாரு. ஓகேவா? அப்ப அந்த பஞ்ச பாண்டவர் என்ன பண்றாங்க, இந்த கௌரவர்கள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நாங்க வீட்டு ஓப்பனிங் செரமனி பண்றோம், எல்லாம் வாங்கினேன். இப்ப துரியோதன் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பயங்கரமா அவர் வந்து ரொம்ப இதா இருப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வரும், இதா இருப்பாரு. அப்ப இந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் வந்து இருப்பாங்க. கிருஷ்ணர் எல்லாம் எல்லாரும் இருப்பாங்க. ஓகேவா? கதை கேட்கிறா இல்லையா? கதை ஃபுல்லா கேட்கணும். ஓகேவா? எல்லாம் காதை கட்டி தொங்க விட்டுருவேன். அப்ப அந்த என்ன ஆகுது, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப துரியோதன் என்ன பண்றாரு, நடந்து வராரு. நடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாயாஜால் அவர் இருக்கிறாருல்ல, அவர் என்ன பண்றாரு, வீடு கட்டும் போது இந்த குளம் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாரு. குளம் இருக்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து கல்லு. ஆனா அது தாண்டின பிறகு தண்ணி இருக்கும். ஆனா அது வந்து கல்லு மாதிரி இருக்கும். கால் மடங்குங்க ஐயா, கால் மடங்க. பகவான் காலிட்டு மடங்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் அந்த குளம் மேல இருக்கிறத பார்த்தோன்னா எகிரி குதிக்கிறாரு. ஆனா அது கல்லுதான். அப்ப என்ன அது எல்லாரும் ஏன்னா மேல வந்து யாருக்கா திரௌபதி அவங்களோட கூட அந்த அவங்களுடைய கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மாதிரி பாக்குறாங்க. சரி எல்லாம் பார்க்க கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ண நேரம் நடந்து வராரு. 2 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அங்க என்ன, நாங்க குளம் இருக்கு, அங்க என்ன பண்ணா அப்படியே உள்ள விழுந்துட்டாரு. அப்ப என்ன உள்ள விழுந்தோம்னா, அவருடைய அந்த கிரீடம் எல்லாம் உளுந்து எல்லாம் ஃபுல்லா ஈரம் ஆயிடுச்சு. ஓகேவா? யாரோட கிரீடம் விழுந்துச்சு? எல்லாம் யார் உள்ள விழுந்தா? அது யாரு விக்கி? துரியோதனன். யாரு? துரியோதனன். சிரிக்கிறது யாரு? திரௌபதி சிரிக்கிறாங்க. திரௌபதி கூட எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த பஞ்ச பாண்டவர் அந்த துரியோதன ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அதாவது அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரர். அவர் கண்ணு தெரியாது. அப்ப என்ன சொல்லி சிரிப்பாங்கன்னா, அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியலன்னா பிள்ளைங்களுக்கும் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பாஞ்சாலி இருக்காங்க, திரௌபதி இருக்காங்க, சிரிச்சிடுவாங்க. அப்படி சொல்லி சிரிச்சிடுவாங்க. எல்லாரும் சிரிச்சோன்னா அவருக்கு என்ன ஆயிரும்னா, அவமானம் ஆயிரும். யாருக்கு? அவமானம் ஆயிரும். அப்ப அவமானம் ஆயிட்டோம்னா என்ன பண்ணுவாரு, மெயினா வந்து இவதான் சிரிக்கிறா, இவ சீக்கிரம் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வந்து காண்டாயிருவாரு. நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு போவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த துரியோதனோடைய மாமா யாரு? சகுனி. யாரு? அவர் வந்து என்னன்னா நிறைய சூழ்ச்சியம் எல்லாம் பண்ணி எப்படி ஏமாத்துவார் அவரு. அவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போய் சொல்றாரு. துரியோதனன் சொல்ற, மாமா இந்த மாதிரி வந்து என்னை வந்து அவமானப்படுத்துறாங்க, இவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு எப்படி பண்ணணும்னு. சரி நீ என்ன பண்ணு, கிருஷ்ணர் வந்து இதுக்கு அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு, வேற இடத்துக்கு போயிட்டாரு. இப்ப யாருமே அவங்க கூட இல்ல. என்ன பண்ண, அவங்கள வந்து ஒரு கேம் விளையாட கூப்பிடுன்னு. என்ன விளையாட? ஒரு கேம் விளையாட. என்ன கேமு? பகடை. அதாவது என்ன சொல்லுவாங்க, பகடை என்ன சொல்லுவாங்க? சூது விளையாட என்ன சொல்லுவாங்க? ஜூடி தான். அது பகடை விளையாடுவாங்க. காய் விட்டுவாங்களே. இப்ப நம்ம இது பண்ணுவோம், டாம் விளையாடுவோமே, டாம் சம்திங் விளையாடுவோமே, போட்டோம்னா 5 6 விழுவோமே, விழுந்துச்சுன்னா அந்த ஆடு அந்த மாதிரி. அப்ப என்ன பண்றாங்க, நீ விளையாட கூப்பிடுன்னு. அப்ப இவங்களும் வராங்க. அப்ப அந்த நேரம் கிருஷ்ணர் இல்ல, இவங்களும் வராங்க. இவங்க பஞ்ச பாண்டவர்களும் இங்க இருக்கிறாங்க, துரியோதனும் டீமும் வந்துச்சு. காய் உருட்டுறது யாரு? சகுனி. காய் விட்டுறது யாரு? சகுனி. மாமா விட்டுறாரு. அப்ப சகுனி என்ன பண்றாரு, அந்த காயில வந்து என்ன ஆகுதுன்னா, அது மந்திரம் பண்ணி வச்சிட்டாரு. எப்படி விழுந்தாலும் துரியோதனுக்கு சாதகமா தான் விழுவோம், பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து சாதகம் விழுவாது. அவ என்ன பண்றாங்க, வந்து பெட்டு வைக்கணும்ல, நான் வந்து இந்த நிலத்தை வைக்கிறேன், நீ இந்த நிலத்தை வை, யார் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலம். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு வச்சு விளையாடுறாங்க, சூது விளையாடுறாங்க. என்ன விளையாடுறாங்க? சூது விளையாடுறாங்க. வேணாவது துரியோதன் இந்த பஞ்ச பாண்டவர் இருக்காங்களா, யுதிஷ்டர், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் இருக்காங்களா, இவங்க டீம்ல வந்து மெயினா அவங்க அண்ணன் தான் விளையாடுறாரு. அவங்க அண்ணன் தான் மென்னுக்கு இருக்கிறார். யாரு? அவர் அண்ணன் பேர் என்னது? யுதிஷ்டர். யாரு? யுதிஷ்டர். இந்த சைடு யுதிஷ்டர், இந்த சைடு வந்து துரியோதனன். ஓகேவா? நடுவில் காய் விட்டுறது யாரு? சகுனி. இப்ப மேட்ச் சூடு பிடிக்குது. இப்ப என்ன பண்ணாங்க, இவங்க நிலத்து வைக்கிறாங்க, இவங்க நிலத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிலத்து வச்சு விளையாடுறாங்க. எல்லாம் போனோம். என்ன ஆகுது, துரியோதன் தெரிச்சிட்டே வர்றாரு. ஏன்னா இவரு தானே மந்திரம் பண்ணிட்டாரு. புரியுதா? யாரு மந்திரம் பண்ணிட்டா? சகுனி. அப்ப சகுனி என்ன பண்ணா, எல்லாத்தையும் விட்டுறாரு.
இவங்க அதாவது துரியோதன டீம் ஜெயிச்சுட்டே வருது. இவங்களையும் வந்து இழந்துகிட்டே வராங்க, எல்லாத்தையும் இழந்து 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 எல்லாத்தையும் விட்டுட்டே வராங்க. நாட விடுற அதாவது கிராம ஹரே கிருஷ்ணா வணக்கம். அவங்க உட்காருங்கம்மா. அவங்க வந்து என்ன பண்றாரு, நிலத்தை விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வச்சிருப்பாங்க, ஏரியா விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் வித்துட்டாங்க, எல்லாத்தையும் சூதுல போட்டாங்க. ஓகேவா? அரே போலோ. அப்புறம் என்ன ஆகுது, அவங்க வந்து அவங்களுடைய சொத்து எல்லாம் வைக்கிறாங்க. உண்மையா தெரிஞ்சா சொத்து எல்லாம் விக்கிறாங்க. அடைச்சா எல்லாத்தையும் விக்கிறாங்க, தோத்திட்டே வராங்க. அடைச்சா வந்து இவருக்கு அவமானம், விட்டத்தை பிடிக்கும். உண்மையா இல்லையா? ஜூடியில போயிட்டா சூதாட்டில போட்டா விட்டத்தை பிடிச்சிடுவோம், இது இந்த வாட்டி விட்டத்தை பிடிச்சிடும் அப்படிதானே எண்ணம் தோணும். அதே மாதிரி விட்டத்தை பிடிக்கிறதுக்கு எதிர்ப்பு போறாங்க, முடியல. அடைச்ச எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. அவங்களுடைய நகை, பணம், சொத்து, வீடு எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அடைச்சா இவர் வழி இல்லை. அப்ப இவர் என்ன பண்ற, உசுப்பேத்துறா, என்ன இதுச்சா, இது கூட உங்களுக்கு விளையாட தெரியலையே, வேற எதுவும் எந்த வா விட்டது விட இப்ப கூட பரவாயில்ல, நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் வெய்யி, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு இது பண்றாங்க. அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து என்னது, கடைசியா யாரை பிடிக்கணும், யாரை பிடிக்கணும், திரௌபதி. அந்த அவங்களோட வைஃபை தான் பிடிக்கணும். ஏன்னா அவதான் என்ன பண்ணா, சிரிச்சா. கட்டா இல்லையா அமுதா? கடைசியா சரி எங்களுக்கு என்ன வைக்கணும் தெரியல, அப்போ துரியோதனுக்கு அடியை கொடுக்குறாரு. உங்களுக்கு வேற வைக்க வழி இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், ஒரே ஒன்று லாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறேன், நீங்க ஒன்னே ஒண்ணு வந்து நீங்க வச்சு விளையாடுங்க, பேசிட்டீங்க எல்லாம் எடுத்துக்கங்க. உங்க வைஃப் திரௌபதியை வைங்க, திரௌபதி வச்சு விளையாடுங்க, பேசிட்டீங்க எல்லாம் எடுத்துங்க. இதுக்கு நீ தோத்தது எல்லாமே கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. தென் இப்ப என்ன பண்றாங்க, திரௌபதிய வச்சு இது பண்றாங்க. ஆனா திரௌபதி தெரியாது, இது திரௌபதி தெரியாது இது. அப்ப என்ன ஆச்சு, திரௌபதியை வச்சு விளையாடுறாங்க. வச்சிருந்தோம்னா காய விட்டுறாரு. யாரு விட்டுறா, காய் விட்டுறா, திரௌபதியா? சகுனி விட்டுறாரு. அன்பு சகுனிய விட்டுறாரு. விட்டுற என்ன ஆகுது, திரௌபதி வச்சு தோத்துட்டாங்க. இப்ப திரௌபதி யாரோட, துரியோதனோட. என்ன பண்றாரு, துரியோதன பண்ற தம்பி துச்சாதன அனுப்புறாரு. துச்சாதனா போயிட்டு திரௌபதி கூட்டு வா. யார, திரௌபதி வந்து அந்த புறத்துல இருக்கிறாங்க. அப்ப போயிட்டு திரௌபதி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைம்ல வந்து அவங்க வந்து அந்த அறைக்கு வரக்கூடாது, அந்த அந்த ஹாலுக்கு வரக்கூடாது, அவங்க வந்து சுத்தம் இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, போய் கூட்டு வராங்க. எப்படி கூட்டு வராங்க, நார்மலா போயிட்டு கூட்டு வர. ஏன்னா உன் புருஷன் உன்னை வச்சு தோத்து போயிட்டாங்க, நீ இனிமேல் எங்களோட ப்ராப்பர்ட்டி, எங்களோட ஆளு, இப்ப நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நீ வான்னு. இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னை கேட்காம நீங்க எப்படி விற்கலாம், உண்மையா இல்லையா? புரியுதா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. அறிவல் என்னாச்சு, பார்த்து போயிட்டு வாங்க. அன்பு கூட போயிடுவாங்க. அன்பு அன்பே ஓ ஆமா இப்ப நீ பார்த்து ஸ்லோ. ஓ தம்பியா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து வித்துட்டோன்னே அப்ப என்ன பண்றது, அந்த துரியோதனன் வந்து போயிட்டு தம்பி அனுப்பி கூட்டு வந்தோடனே இவங்க என்ன பண்றாங்க, நீ என்னோடைய ப்ராப்பர்ட்டி, இப்ப நாங்க என்ன வேணா பண்ணலாம், உண்மையா இல்லையா? என்ன பண்றாங்க, அந்த ஹால் வந்து ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பந்து விளையாட்டு ஸ்டேடியம் தெரியுமா, அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்குல ஆள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்ப நீ என்னோட ஆளு, இப்ப நான் சொல்றேன், துச்சாதன அவ புடவை கழட்டு, ஏன்னா என்னை அவமானப்படுத்தினால உன்னை எல்லாரும் நான் அவமானப்படுத்துறேன். இவன் அந்த அசம்பிளில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து இவங்களுடைய குருநாதரும் அங்கதான் இருக்கிறாரு, இவங்க அப்பாவும் அங்கதான் இருக்கிறாரு, இவங்க கூட பிறந்த 100 பேரும் அங்கதான் இருக்கிறாங்க. சுத்தி நின்ற பீஷ்ம தேவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து மிகப்பெரிய பாட்டனார், அவர் வயசானவர், அவரும் மிகப்பெரிய ஒரு பக்தர், அவரும் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா துரியோதன் தான் அந்த இடத்துக்கு ராஜா, அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, உண்மையா இல்லையா? அவரு சொல்லிட்டோன்னா யாரும் ஒண்ணும் செய்ய முடியல, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. அவ புடவை கழட்டுன்னு, அப்போ தம்பி பக்க கழட்டியா, புடவை கழட்ட, அவளை அவமானப்படுத்த, எனக்கு சிரிச்சாலே அவளுக்கு அவ அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டு புடவை கழட்ட சொல்றாரு. யாரு யார் புடவை கழட்ட சொல்றா? துரியோதனன். கழட்டுறது யாரு? துச்சாதனன். அப்போ திரௌபதி எவ்வளவு இது பண்றாங்க, அவன் கணவர் 5 பேரு எல்லாம் பயங்கரமான சண்டை போடுறவங்க, என்னை காப்பாத்துன்னு சொல்றாங்க. நாங்களே ஏன்னா அவங்களே அவங்க வித்துட்டாங்க, அவங்களும் அடிமையிட்டாங்க. இப்ப அவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது, அடிமைகள் எல்லாம் முட்டி போட்டு உட்கார சொல்லிட்டாரு, எதுவும் பேசக்கூடாது. இப்ப பொன்னாட்டி வித்துட்டீங்க, உன்னையும் நீ வச்சு தோத்துட்டேன், இப்ப நான் சொல்றதுதான் இதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார சொல்லிட்டாரு. இப்ப கழுதுன்னு இப்ப என்ன ஆகுது, முடிஞ்சா உட்கார், சீக்கிரம் உட்காரு.
அப்ப என்ன ஆகுது, அவரும் வந்து உட்காடுறாங்க. அது அவரும் வந்து என்ன பண்றாரு, துணியை வந்து கழட்ட போறாரு. துணியை கழட்டும் போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துல கிருஷ்ணர் திரௌபதியும் வந்து ஒரு நேரம் வந்து நடந்து போய் இருந்திருப்பாங்க. அப்ப கிருஷ்ணரோட கையில வந்து முள்ளு குத்திரும். முள்ளு குத்தும் திரௌபதி என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த அவங்களோட துப்பட்டா கிழிப்பாங்க. துப்பட்டா கிழிச்சு என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணன் கையில வந்து அந்த ரத்தம் சொல்லி கட்டி விடுவாங்க. அப்ப கிருஷ்ணர் எங்க இருப்பாருன்னா, எங்கேயோ வேற இடத்துல இருப்பாரு, துவாரகையில் இருப்பாரு. இது அஸ்தினாபுரத்துல நடக்குது. அஸ்தினாபுரம் வந்து டெல்லி, துவாரகை வந்து வேற இடத்துல இருக்கு. அவர் இங்கேருந்து அவர் பார்ப்பாரு. அவரோட ஞான திருஷ்டியால பகவான் எல்லாம் சர்வம் அவர் எல்லாத்தையும் உணர்ந்தவர். உண்மையா இல்லையா? கிருஷ்ணர் எல்லாம் தெரிஞ்சவரா இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா, அங்க என்ன நடக்குது பாக்குறாரு. துச்சாதன் என்ன பண்றாரு, கையை வச்சுட்டாரு. கையை வச்சு இழுக்கிறாரு. இவங்களும் வந்து புடிச்சுக்கிறாங்க. ஐயோ இனி காப்பாத்த மாட்டேங்க, யாரும் காப்பாத்த மாட்டேங்க, காப்பாத்துங்க, யாரும் காப்பாத்துன்னு கேக்குறாங்க. யாரு? திரௌபதி. யாரு? திரௌபதி. அப்ப துச்சாதன் புடிச்சு இழுக்கிறாரு. புடிச்சு இழுக்கும் போது அவங்க புடிச்சுக்கிறாங்க, கை பிடிச்சி, ஐயோ யாரையும் காப்பாத்துங்க. கடைசி என்ன ஆகுதுன்னு, சரி நம்ம கிருஷ்ணர் கூப்பிடுவோம், கிருஷ்ணா காப்பாதுனே. அப்பயும் கிருஷ்ணர் வந்து ஒண்ணும் பண்ணல, அமைதியா இருக்கிறாரு. அவர் எங்கேயும் பாக்குறாரு. அவங்க புடவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்பயும் அவர் ஒண்ணும் பண்ணல. கடைசி என்ன பண்ணாங்க, சரி எனக்கு எது நடந்தாலும் சரி பகவான் கூட முழுசா சரணகதி அடைஞ்சிடும், எதுக்கு என்ன நடந்தாலும் சரணகதி அடைஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பகவான் கையை எடுத்து கும்பிட்டு என்ன சொன்னாங்க, கோவிந்தா கிருஷ்ணா நாராயணா அப்படின்னு என்னை காப்பாத்து உன்னிட்டு வழியில சொன்னோன்னே, தென் அவர் கையில கட்டி விட்டாங்களா, அந்த முள்ளு அடிப்பட்டு கட்டி விட்டாங்களா, அந்த கயிறு என்ன பண்ணாரு, அந்த கட்டி விட்ட கயிறு அவர் இங்கேருந்து கழட்டுறாரு. அவர் இங்கேருந்து அவர் கழட்ட அங்க வந்து பகவானோட அந்த அஸ்தினமத்து மேலே இருந்து அது ஒரு மாதிரி மேக மாதிரி தோன்றுது. அங்கேருந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான புடவைங்க வருது. அந்த நிறைய வகையான புடவைங்க வந்து அப்படியே சுத்துது, ஃபுல்லா சுத்துது. இப்ப என்ன துச்சாதன் இழுக்கிறாரு, இழுக்க அவங்க வந்து அந்த புடவை வந்து அப்படியே அப்படி சுத்தி அந்த ஃபுல்லா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த புடவையோட காத்து வந்து ஃபுல்லா காத்து அடிக்குது. அந்த காத்து அடிச்சோன்னா இவங்க போட்டிருந்தாங்களா, இவங்களோட ஆபரணங்கள் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, இவங்க எல்லாமே கலண்டு எல்லாம் வந்து திரௌபதியோட காலில் வந்து விழுந்துச்சு. ஃபுல்லா. அவ கிருஷ்ணர் வந்து அவர் அந்த ஞான திருஷ்டியால இங்கேருந்து அவர் பார்க்கும் போது அவருக்கு அங்க என்ன நடக்குது தெரியுது, இங்கேருந்து திரௌபதி இங்கேருந்து காப்பாத்துறாரு. இப்ப இது வந்து மகாபாரதம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. அதுல என்ன நடக்குது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும். இப்ப நான் இந்த கதை ஏன் சொன்னேன்னா, இப்ப பகவான் அங்க இல்ல, அவங்க காப்பாத்துறதுக்கு இல்ல, அவங்களை காப்பாத்துறது வந்து யாரும் சொல்ல மாதிரி நீங்க சொல்லாதீங்க. இப்ப அவங்களை காப்பாத்துறது யாரு? கிருஷ்ணா. ஆனா கிருஷ்ணா நேரக்க காப்பாதுல, அங்க காப்பாத்துறது எது? கிருஷ்ணன் டேரக்டா வந்து காப்பாதுல. இப்ப அங்க அவங்களை காப்பாத்துறது வந்து எது? என்ன நடந்துச்சு அங்க? ஆடு கிடைச்சு எப்படி இப்ப கிருஷ்ணன் டேரக்டா போட்டு கொடுத்தாரா? இல்ல அங்க என்ன வந்து காப்பாத்துனுச்சு? அன்பு சொன்னா டபுள் பிரசாதம் உனக்கு சாப்பாடு. என்ன மந்திரம்? திரௌபதி அங்க வந்து பகவான் நாமம், பகவான் நாமம். பகவான் வந்து காப்பாத்துவாரு, எப்பவுமே கண்டிப்பா வந்து காப்பாத்துவாரு. ஆனா அவரு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய நாமம் வந்து காப்பாத்தும். இப்ப திரௌபதி என்ன சொன்னாங்க, கோவிந்தா நாராயணா மாதவா என்னை காப்பாத்துனா பகவான் நாமத்தை சொன்னாங்க. அவர் சொன்ன உடனே அந்த நாமம் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுதான் வந்து பகவான் வர்றதுக்கு முன்னாடி பகவான் வந்து அங்கே கிளம்பி வர முடியுமா? அவ்வளவு வேகம் வர முடியுமா? ஆனா லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி யாரு அவருடைய நாமம் தான் வந்து அந்த புடையை ஃபுல்லா கொடுத்துச்சு. அதனாலதான் வந்து பகவான் நாமம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனா ரெண்டுத்துக்கு பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா பகவான் நாமத்தை எங்க ஏதாச்சும் உங்க பிரச்சனை வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரிராம் ராம ராம் ஹரே ஹரே நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாச்சும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இது உண்மை. புரியுதா? என்ன சொல்லணும்? உண்மை இல்ல. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். சொல்லு. எஸ், பகவான் நாம சொல்லணும். எங்க புரியுதா? ஓகேவா? அதனால பகவான் நாமத்தை என்னைக்குமே சொல்லணும், நம்பிக்கையோட சொல்லணும். இன்னும் நிறைய கதை இருக்கு. கஜேந்திர மோசமி, ஒரு யானைக்கு எப்படி பகவான் நாமம் கிடைச்சிச்சு. அப்புறம் அஜாமிலன் செத்து போயிட்டான், பாவம் பண்ணி ஃபுல்லா பாவம் பண்ணான். ஆனா பகவான் நாமம் சொன்னோன்னா அவனுக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து என்னதுன்னா, பகவானுடைய
மறுபிரிவு இருக்கா இல்லையா அதை பத்தி பேசணும். ஆத்மா எப்படி சொல்லி பேசணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து கடவுள் யாரு, நான் யாரு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதான் நம்ம வாழ்க்கை குறிக்கோள். அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னா அன்பு, அதை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும், நம்ம அண்ணாக்கு சாண்டிங் பண்ணணும். அண்ணாடி பக்கம் நாம சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எஸ், இது உங்களுக்கு இப்ப புரியுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு பரீட்சைன்னு ஒண்ணு வரும். அப்ப இந்த வெள்ளச்சட்டை போட்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க பாத்தியா, அப்ப என்னோட முகம் ஞாபகம் வரும். அப்ப சரி சொல்லுவோம்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு மேஜிக் உங்களுக்கு நடக்கும். அப்ப இதோட அருமை பெருமை கண்டிப்பா புரியும். அம்புதா புரியுதா? கண்டிப்பா சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. அவைக்கு எப்பவுமே இது விட்டுறாதீங்க. மாசம் ஒண்ணு செய்யறோம், மந்த்லி ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு நாள் 30 நாள் என்ன வேணா நீங்க எங்க போங்க, அவங்க வந்து மந்த்லி ஒண்ணு கூப்பிட சொல்றாங்களே, வந்துருங்க. முடிஞ்சது தெரிஞ்சவங்களை கூப்பிடுவாங்க. அக்கா நீங்க முதல் வரீங்க நினைக்கிறேன். மாசம் ஒண்ணு செய்யறோம். இல்ல மாசம் இதோட நாங்க என்ன ஒரு 2 வாரம் சென்று நாங்க சனிக்கிழமை வைப்போம், சாயந்தரம் வைப்போம். எப்பவுமே சாயந்தரம் நடக்கும். சனிக்கிழமை சாயந்தரம் செஞ்சு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இது 8ஆம் மாசம் செய்யணும். அதை நேற்று செய்யணும். நேற்று எல்லாம் நிறைய பேர் மிட்டைக்கு வெளியே போறதுனால அதனால வந்து நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம். இது 8ஆம் மாசத்தோட இது. நம்ம இந்த 9 மாசம் நம்ம கட்டு செய்வோம். கண்டிப்பா வந்து எல்லாரும் கலந்துக்கணும். ஓகேவா? சரி, ஏதோ கேள்விகள் சந்தேகிக்க இதெல்லாம் கேட்கலாம்.